தமிழ் தத்தகப்பட்ட கதை. நான் என்ன இருக்குன்னு நினைச்சேன், யாரும் இருக்கும் இடத்துல இருந்து ஐஸ்வர்யா கிடப்பாங்க, ஐஸ்வர்யம் உண்டாகுமா தாயி. சரி ஐஸ்வர்யா நினைச்சேன் தான். சரி சாமி இருக்கு இடத்துல சந்தோஷம் தாயி. அப்ப இப்ப நமக்கு ஐஸ்வர்யம் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யம் இடத்துல ஐஸ்வர்யா போட்ட வேற என்ன, எந்த நேரத்துல அந்த புத்தில இருந்து அப்படித்தான் இருக்கும். சரியா போச்சு. அப்படி இருக்கக்கூடிய வேலையில பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல சீதத்தை குளிச்சு ராமனத்தான் நம்ப வச்சா ராமாயணம் சொன்ன செய்திதான் கொண்டெழுந்து கண்ணகிதான் ஊரறிச்சா நானும் கூட அந்த சாதிதான் மேகம் கருக்கணும் மே காத்து அடிக்கணும் உம்மாரி சேர்ந்து பெய்யணும் ஊரு மத்தியில என் பேரு சுத்தம்னு சாதிசனும் நின்னு பேசணும் செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா ஏண்டிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல பாத மாறலடி பாயெடுத்து போடலடி பத்தினிய பதற வச்ச சாமி சந்ததிக்கு சத்தியமா சேர வந்த ஒண்ணு கருக வச்ச ஊரு சிரிச்சதும் ஓயாம ஏசினதும் உன் காதில் கேட்கவில்லையா நாதியற்று இப்போ நானாக தவிக்கிறேன் நீ கண்ணில் பார்க்கவில்லையா செஞ்ச பாவம் என்ன சொல்லடியே ஆத்தா எந்த காயமுமே யாருமே நீ பார்த்தா பண்ணாரி மாரியம்மா பாடி வந்தா சோழையம்மா எண்ணிய வேதனை தீக்கல பெண்டானே நீயும் அம்மா பெண்மானம் போகணுமா தாண்டி நீ வந்து ஏன் தாக்கல அப்பந்தான் பார்த்தாள் நாகக்கண்ணி. சரி தன் கணவனாகப்பட்ட நாகராஜ மன்னனை அழைத்து நாகராஜ மன்னவனை அழைத்து ஏ மன்னவா மணவாளா என்ன நாகக்கண்ணி பிறப்பில எதற்காக பிள்ளை இல்ல? ஆமா ஒருவேளை முன்னொரு காலத்துல எதுவும் பாவ புண்ணியம் செஞ்சிருப்போமோ? பாவம் செய்திருப்போம் நினைக்கிறேன். புண்ணியம் செஞ்சிருப்பாளோ இல்லையோ? புண்ணியம் செஞ்சிருப்பாளோ இல்லையா தாயி? சரி முக்குக்கு பாவம் செஞ்சுக்கிட்டே இருக்கா பாத்துக்கோ. குமிஞ்சுக்கிட்டே இருக்கும்பா. ஒன்றத்துக்கு வழியில நினைச்சுக்கேன். சரி வீட்டு முன்னால ஒரு பொரிக்காஞ்சட்டி எடுத்து வச்சு எடுப்பா பொரிக்காஞ்சட்டி எடுத்து வச்சு கீழே மண்ணை வரவடுப்பு வச்சுக்கிடுவா. சும்மா மண்ணை போட்டு வறுத்துக்கிட்டு மண்ணள்ளி போட்டு வருப்பா. எது வீட்டுக்கார என்ன கேப்பா எல்லாம் என்ன இருக்க உன் புருஷன் தாலி அறுத்து போட்டு வளர்க்கம்பா. அவளுக்கு சும்மா இருக்குமா? அவன் உடனே சண்டைக்கு வந்துருவா. ஒண்ணுத்துக்கு வழியிலனா எப்படியாவது சண்டை இழுப்பாப்பா. ஒருவேளை இப்படி விதமா நம்ம எதுவும் பாவம் செய்திருப்போமோ என்று சொல்லி நாகக்கண்ணி பெண்கொடியானவள் எதற்காக மன்னா பிள்ளை இல்ல? எதற்காக மன்னா நமக்கு இப்படி ஒரு குழந்தை இல்லை? ஒருவேளை இது பாவம் செய்திருப்போமோ என்று சொல்லி என்ன சொல்லுகிறா பாருங்க. என்னம்மா சொல்லுகின்றா? ஆண்டியை தான் அடித்தேனோ கொடுமை செய்தேனோ பிச்சை வாங்க வந்தவரை நாள் வர சொன்னதுண்டா இல்லாத பிள்ளைகளை தலையிலட்டி அடித்தேனோ என்ன பாவோ நாமல் செய்தோ பிறப்பில் என்ன பாவோ நாம செய்தோ
நாகக்கண்ணி என்ன சொல்லுங்க? நான் ஆண்டியை அடித்தேனா அறக்கொடுமை செய்தேனா? அறக்கொடுமை செய்திட்டேனா? ஒருவேளை பிச்சை வாங்க வந்தவரை பின்னால வாங்கன்னா சொன்னதே கிடையாது. கிடையாதா? கையில 10 ரூபா இருந்தாலும் 10 ரூபா போட்டு மீதி 9 ரூபா சில்லறை எடுத்துக்கிடுவேன். 1 ரூபா கொடுப்பியா? 1 ரூபா பதிலா அந்த மனசு யாருக்கே வரும்? 1 ரூபா இப்ப யாரு தான் வாங்குதா? ஜிபே இருக்கான்னு கேட்பாங்க. சில்லறை இல்லங்க. அப்ப ஜிபேல இருக்கா? ஜிபேல இருந்தா ஜிபே பண்ணி விடுங்க. நம்ம கிட்ட கூட இருக்காது அப்படின்னு சொல்லி ஸ்கேனரை தூக்கி வைக்காங்க தட்டுல. யுகம் கலியுகம் தாய் அப்படித்தான் இருக்கும். கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தான் வாழணும். ஆமா. சரி, அன்னம் என்று வந்தவரை அடுத்து வாங்கன்னு சொன்னனா? அதுவும் சொல்ல மாட்டாதாய். சொல்லலப்பா. நாமளே கேட்கணும். ஏன்பா? சாப்பிட்டு முடிச்சிருப்பா. எச்சு கேட்ட காக்கா சு சு அப்படி காக்கா பத்த மாட்டா. ஏன்பா? ஏன்னு கேளு. கையில உள்ள பருக்க கீழே விழுந்து காக்கா வயிறு நிறைஞ்சிரும் சொல்லித்தான். அதனால ஆமா, சிக்கன கறியில கை என்ன செய்வா? வாட்டர் வாஷ் பண்ணிடுவா. நல்லது இல்லப்பா. சரி, நான் அரைத்தது ஒரு அம்மிகளை அலசாமல் சாத்தவில்லை. ஆமா, அரைத்தது ஒரு அம்மிகளை அலசாம சாத்தவே கூடாதுமா. அது பாவத்திலுமாவும் பெரிய பாவம்னு சொல்லிருக்காங்க. வீட்டுல அம்மி போட்டு அரைச்சிட்டு வச்சுட்டு அலசாம சாத்தவே கூடாது. ஆமா, இதுக்கு தான் எங்க வீட்டுல இப்படி பாவம் பிடிக்கும்னு சொல்லித்தான் வீடு கட்டும் போது பவுண்டேஷனுக்கு மண்ணு தேவைப்பட்டுச்சு. எங்க வீட்டு அம்மி, பக்கத்து வீட்டு அம்மி, கீழ் வீட்டு அம்மி, மேல் வீட்டு அம்மி எல்லா அம்மியும் முக்கினதுனால ஒரு லோடு மண்ணு மிச்சமாச்சு தாய். எல்லா அம்மியும் போட்டாச்சு. சரி, அப்ப அரைக்கிறதுக்கு இப்ப சட்னி அரைக்க தானே மிக்ஸி வந்துட்டு சுவிட்ச போட்டா கிருன்னு சவச்சு வச்சிரும் பாத்துக்கோ. ஆமா, கரண்ட் போகும். கரண்ட் போயிட்டுன்னு சொன்னாங்க மைனி இருக்கல தெய்வக்கனி. சரி, அவ பல்லு கொஞ்சம் இப்படி இருக்கும் பாத்துக்கோ. தெத்து பல்லு காரியா கடிச்சு அப்படியே சட்னில போட்டா மைனி பல்லு தேச்சிருப்பாளா? அவ்வளவு ருசியா இருக்கும் தாய். அது மைனி வாய் ருசியா அப்ப பல்லு ருசியான்னு தெரியும் அவ்வளவு. அப்போ உங்க மைனி 2 நாளைக்கு வாடகைக்கு தாங்க எனக்கு தேங்காய் தருவேன். தேங்காய் தருவேன் மைனி வாடகைக்கு கொடுத்துட்டு மகன் கல்யாணத்துக்கு தேங்காய் தருவேன். சரி, அப்ப பார்த்தா அரைத்தது அம்மிகளை அலசாமல் சாத்தவில்லை. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து நான் வித்தேனா? ஆமா, கண்ணு குட்டிக்கு பால் இல்லாமல் கறந்து விக்கவே கூடாது. ஏன்னா கண்ணு குட்டிக்கு வந்து தாய்ப்பால் பாத்தீங்களா? அப்படிங்கும் போது கண்ணு குட்டி பாலை கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து விக்கவே கூடாது. அதுவும் பாவத்திலும் பாவம், பெரும்பாவம். எங்க வீட்டுக்கு மேல வீட்டுல இருக்கா பாத்துக்கோ. சரி, தேவயானி மோவா அவ என்ன செய்வா தெரியுமா? முதலாவது இப்படி பால் கறந்தாங்க. இப்ப மோட்டர் வச்சிருக்கா பாத்துக்கோ. மோட்டர் மாட்டி விடுதா சர்ன்னு உள்ள இருக்க ரத்தத்தை பூரா உறிஞ்சிட்டு வந்துரும் மாட்டு பால்ல இருந்து. சரி, ஆமா, பால் காப்பி கூட போட மாட்டாதாயி. போட மாட்டா. என்ன செய்வா தெரியுமா? பால் சட்டியை கழுவி காப்பி ஆக்கிருதா. கன்றுக்கு பால் இல்லாமல் கறந்து விக்கவே மாட்டான். இப்படி எந்த விதமான பாவமும் செய்யல. பாவமே செய்யல. சொல்லி அவளுக்கு போர் அடிச்சு போச்சு. இவ்வளவு நேரம் பிள்ளை இல்லன்னு சொல்லுவா. ஏ மன்னவனே மணவாளா, இப்ப நமக்கு பிள்ளை இல்லனாலும் பரவாயில்லையே, நமக்கு என்று ஒரு காலம் வரும். ஆமா, ஆண்டு அனுபவிச்சுட்டு மையானம் அந்த குளத்தாங்கரையோரம் நமக்கு கொடை உடைக்க போராட்டம். ஆத்தாங்கரையதில என்ன அடக்கம் பண்ண போராட்டம். மன்னவனே மணவாளா, நாகக்கண்ணி, பிள்ளை இல்லன்னு தோணங்காதம்மா. எந்த நேரம் பிள்ளை இல்லன்னு வருத்தப்படாத தாய். சரி, மஞ்சள் கலர் கவுன் போட்டுக்க அப்புறம் அவளமா தத்து எடுத்துட்டு போதா. எத்தனை பிள்ளை இருக்கு? பிள்ளைக்கு குறையே கிடையாது, பிள்ளைக்கு பஞ்சமே கிடையாது இந்த ஊர்ல. ஆமா, சரி, உண்மை எடுத்து வளர்த்தோம்னா நேரம் அங்கெல்லாம். சரி, அப்பம் பார்த்தார். வருத்தப்படுதா ஐயா? நாகராஜன் பார்த்தார். பிள்ளை இல்லன்னு அழாதம்மா. வருத்தப்படாத. எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனை? திக்கற்றவனுக்கு அந்த தெய்வமே துணை. அந்த தெய்வமே துணை அல்லவா? நாதியற்றவனுக்கு அப்ப நாராயணனே துணை அல்லவா? நாராயணனே துணை அல்லவா? வேதனை உள்ளவனுக்கு வேல்முருகன் தான் துணை. அரோகரா. ஆண்டவனை நோக்கி ஒரு தவம் இருந்து பார்ப்போமா? சரி, அப்படியாவது ஒரு பிள்ளை வரம் கிடைக்கா இல்லையா? ஆமா, வாண்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல, ஏண்ட சொல்லி பிரயோஜனம் இல்ல. அம்மா நாகக்கண்ணி, என்ன? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. என் தம்பிட்ட சொல்லி பாக்கியா பிள்ளை இல்லன்னு சொல்லி. பிள்ளை இல்லன்னு உன் தம்பிட்ட சொல்லணுமா? நீ சொல்லணுமான்னு சொல்லி ஆச்சரிய குறி போடாத. அவன் ஏன் தெரியுமா அப்படி சொல்லுதா? அவன் தம்பி சாமி அடி இப்படி போட்டு இப்படி திருநார போட்டு கையில எலுமிச்சை பழத்தை தந்தாமனு சொன்னா. சரி, அடுத்த வருஷமே டபுள் பிள்ளை, ஆம்பளை பிள்ளை. டபுள் தப்புனா பொம்பளை பிள்ளை. அப்ப என் பொண்டாட்டி உன் தம்பிட்ட கூட்டி போணுமா? அவன் எப்ப தான் இருக்கான். கணக்கு சொல்லுதுக்குன்னா ஞாயிற்றுக்கிழமை வாங்க காலையில 8 மணி டு மதியம் 9 மணி வரை. மதியம் 9 மணி வரை இருப்பான். 9 மணி கூட்டு வந்தீங்கன்னா முடிஞ்சுதியா? நடைய சாத்திடுவான். சீக்கிரமா காலம்பரம் வாங்க. சரி, அப்போ பார்த்தார் நாகராஜன். நாகக்கண்ணி, என்ன பிள்ளை இல்லன்னு கவலைப்படாதம்மா, கண்ணீரத்தோட ஆண்டவனை நோக்கி ஒரு தவம் இருந்து பார்ப்போம் என்று சொல்லி நாகராஜ மன்னவரும் தேவி நாகக்கண்ணி பெண்கொடியானவளும் நாகலோக பட்டணத்திலே தவம் இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை எப்படி சுத்தபத்தமாக வைக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா வைக்கின்றா? அங்கே சாந்து கொண்டு தரை மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டார். சாந்தி கொண்டு மெழுகி சந்தனத்தால் கோலமிட்டாள். பாலு கொண்டு தரை மெழுகி பன்னீராளே கோலமிட்டாள். பாலு கொண்டு தர மெழுகி பன்னீராளே கோலமிட்டாள். மாவு கொண்டு தரை மெழுகி மஞ்சளாலே
வேணும் என்று ஆண்டவனாகிய பகவானை நோக்கி தவம் இருக்க வேணும் என்று சொல்லி இருக்கக்கூடிய இடத்தை சுத்தபத்தமாக வைக்கணும்ப்பா. ஆமா சுத்தபத்தமா வைக்கணும் தாய். ஆமா. ஏன்னா சுத்தம் சோறுபாடும் சுகாதாரம் குழம்பு ஊத்தும் அரசாங்கம் முட்டை போடும். அப்ப தூத்து வச்சுட்டு உட்காருங்க. சரி. சுத்தம் மேல இருந்து சோறு போடுதா? அதுக்குன்னு அப்படி கிடையாதுமா. சரி. சுத்தபத்தமா இருந்தோம்னு சொன்னா சுத்தம் சுகாதாரம்னு சொல்லிருக்காங்க. ஓ அப்படி. அதனால சுத்தம் சோறு போடும்னு சொல்லிருக்காங்க. ஆமா. சுகாதாரம் குழம்பு ஊத்தும்னு சொல்லி நம்ம இப்படி இருந்தோம்னா சுகாதாரம் குழம்பு ஊத்தாது. ஊத்தாது. பேருக்காச்சும் சுத்தபத்தமா இருக்கணும். சரி. அரசாங்கம் முட்டை போடும் ஏன் சொன்னேன் தெரியுமா? ஏன்பா? எனக்கு டிடிடியே தீய வச்சு கொடுத்தல 8ஆவது போறாதண்டி முட்டை போட்டுருக்காங்க. தீய வச்சு கொடுத்தணுமா? நடுநிலைப்பள்ளி. ஆமா. 8ஆவது படிக்கிறதண்டி கவர்மெண்ட்ல இருந்து மதிய உணவு முட்டை போட்டுருக்காங்க. அது போட்ட வாய்க்காண்டி ஊரா நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். மறக்க கூடாது இல்ல. ஆமா உப்பு உள்ள கையில உப்பு வச்சாங்கன்னு சொன்னா ஊதிய தலைமுறைக்குன்னு நினைக்கணும். இங்க விக்க கொடுத்தாலும் கக்கா கக்கா அடிப்பான். சரியா போச்சு. சோறு வராதுயா. மேல காக்கா அடிச்சான்னு பார்க்கணும். காக்கா பிரியாணி போட. சரி. என்று சாந்து கொண்டு தரைமழுகி சந்தனத்தால் கோலமிட்டு அவ சந்தனத்தால் கோலமிட்டு பாலு கொண்டு தரைமழுகி பன்னீராலை கோலமிட்டு கோலமிட்டு இடமதிலே ஒரு குருத்து வாழை இலை விரிக்கிறார். குருத்து வாழை இலை விரிக்கிறார். அந்த குருத்து வாழை இலை மேலே சாணி பிள்ளையாரை பிடித்து வைத்து என்னப்பா சாணிலையா பிள்ளையார் செஞ்சு வச்சா? சாணி பிள்ளையார் வச்சு பாருப்பா. சரி. அது சக்தி வாய்ந்த பிள்ளையார்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு போட்டா வாங்கி மாட்ட வேண்டியதானே? அவரை வச்சு கும்பிட்டுட்டு தூர போடேன். ஓ சாணி பிள்ளையார செஞ்சு கும்பிட்டுட்டு தூர போட்டோம்னு சொன்னா ஒரு 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காதான். ஓ 6 மாசத்துக்கு கரையான் பிடிக்காத சாணி பிள்ளையார்ல அவ்வளவு சக்தி இருக்கு அப்படின்னு நம்ம பெரிய ஆளுக்கு சொல்லுவாங்க. அப்ப நாளை காலையில 4:45 கலர வச்சு சரி ஒரு 5 டேட்டரிய வாடகைக்கு வாங்கிக்கிட்டு ஆமா நேர எருவ மாட்டு பண்ண எங்க இருக்குன்னு பார்த்து சரி ஒரு 7 லோடு அள்ளிக்கிட்டு அள்ளி ஊருக்கு மத்தியில ஒரு பெரிய சாணி பிள்ளையார் செஞ்சு வச்சிருந்தா. வச்சுக்கப்பா. எருவ மாட்டு சாணி கிடையாது. சரி. பசு மாட்டு சாணி நீ மட்டும் தனியா போவாத, உன் பொண்டாட்டியும் சேர்த்து கூட்டிட்டு போ. சாணி பிறகையா? சரியா போச்சு. சாணி பிள்ளையாரையும் பிடித்து வைத்து சரி தேங்காய் பழம் தெச்சனை எல்லாம் வைத்து ஆமா படப்பு எல்லாம் திருப்தியா போட்டாச்சு. கற்பூரத்தை கொளுத்தி கொண்டு கடவுள் சிவனாரை வணங்கிக் கொண்டு நாகராஜன் நாகக்கண்ணியும் ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி ஒரே ஒரு குழந்தைக்காக எப்படி தவம் இருக்கிறார் தெரியுமா? எப்படி அம்மா தவம் இருக்கிறார்கள்? அரணை நல்ல அரணை என்று அருந்தவசு செய்து வாரா. சிவனை நல்ல சிவனை என்று சிவனை நோக்கி தவம் இருந்தார். பகவானை நோக்கி அல்லோ பகவானை நோக்கி அல்லோ பாரதவோ செய்வாரா. பகவானை நோக்கி அல்லோ பகவானை நோக்கி அல்லோ பாரதவோ செய்வாரா. ஈஸ்வரனை நோக்கி அல்லோ செய்து வாரா. நாகக்கண்ணியும் சரி ஆண்டவனாகப்பட்ட சிவபெருமானை எண்ணி அரணை அரணை என்று சொல்லி அருந்தவசு செய்து வருகிறார். தவம் இருக்கிறன்னு சொல்லி ஆகாரத்தை மறந்தார். ஆகாரமே கிடையாது, சாப்பாடு கிடையாது, சாப்பாடே கிடையாது. உன் உறக்கத்தை வெறுத்தார். உறக்கம் என்பது கண்ணிலே கிடையாது, தவம் இருக்கணும்னு சொல்லி நம்மள மாதிரி சரி அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்துக் கொண்டு அடிக்கக்கூடிய காற்றை ஆகாரமாகவே புசித்தால் ஆண்டவனை எண்ணி தவம் இருக்கிறாள். ஆமா தவம் இருக்கணும்னு சொன்னா சரி சின்ன விஷயம் கிடையாதுமா. கிடையாது. இப்பவும் பாருங்களேன் உதாரணத்துக்கு 60 நாள் ஐயப்பனுக்கு 40 நாள் முருகனுக்கு மாலை போடுவாங்க. அவங்க தவறு இருக்கத பாத்திருக்கீங்களா? இல்ல. நல்லா தவறு இருப்பாங்க. அவங்கள பெருசா சொல்லணும்னு எனக்கு ஒண்ணும் பெருசா தெரியல பாத்துக்கோ. ஏன்னா முன்ன பின்ன தவறு கிடையாது. ஆனா பகவானை நோக்கி தவறு இருக்கணும்னு சொன்னா 3 ஆசைகளை வெறுக்க வேண்டும். 3 ஆசைன்னு சொன்னா என்ன ஆசைலாம் தெரியுமா? மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை. சரி இந்த 3 ஆசை வெறுத்தோம்னு சொன்னாதான் தவறு இருக்க முடியும். அப்ப இந்த 3 ஆசையும் வெறுக்கணுமா? ஆமா மனிதனா பிறந்த ஒரு ஆண் தவறு இருக்க போறான்னு சொன்னா இந்த 3 ஆசையை வெறுக்கணும் பாத்துக்கோ. இந்த 3 ஆசையை வெறுத்துடலாமா? முடியவே முடியாது பாத்துக்கோ ஐயா. ஏன் சொல்லுதுன்னு தெரியுமா? இந்த கோயிலுக்கு வடக்கோடி கிடக்க இந்த இடம் என் பேர்ல இல்லனாலும் சரி கொஞ்ச நாள் தூத்துக்குடி பஸ் ஸ்டாண்டு, கொஞ்ச நாள் திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்டு, கொஞ்ச நாள் தென்காசி பஸ் ஸ்டாண்டு பிளாட்பாரமா படுத்து ஆசையை பூரா போக்கிடுவேன். எங்கேயாவது போல கழிச்சிடலாம். ஆமா ஆமா எப்படியாவது பொழுத கழிச்சிடலாம். அந்த மண்ணாசை எனக்கு விட்டுரும் பாத்துக்கோ. சரி ரெண்டாவது ஒரு ஆசை இருக்கு பாத்தியல? ஆமா பொன்னாசை. பொன்னாசை அந்த அம்மா போட்டுருக்காங்களா கழுத்துல போட்டுருக்க நகை நட்டு அது வாங்குறதுக்கு வழி இல்லனாலும் சரி நம்ம தென்காசியில ஒரு கடை
கடை இருக்கு பாத்துக்கோ. ஆ. கழுத்துல இப்படி வாங்கி போட்டுக்கிடலாம். சரி. மாசம் ஆனா கொஞ்சம் பச்சை கொடுக்கும், போய் முக்கிக்கிடணும் பாத்துக்கோ. கௌரிங்க நீங்க போட்டிருக்க மாதிரி கௌரிங்க ஆ. வாயில பெனாயில ஊத்து. உண்மையை தானே சொல்லுறேன். ஊரா சொல்லிக்கிட்டு ஆ. மாசம் ஆனா முக்கிக்கிடலாம் பாத்துக்கோ. சரி. ரெண்டாவது பொண்ணாசையை வெறுத்துடலாம். அதையும் எடுத்துடலாம். ஆமா. மூணாவது ஒரு ஆசை இருக்கு பாத்துக்கோ. என்ன ஆசை? மூணாவது ஒரு ஆசைன்னு சொன்னா அதான் இருக்கிறதுல கேடுகட்ட ஆசை. பெண் ஆசை. பெண் ஆசைய வெறுக்க முடியும்? முடியவே முடியாதுதான். ஆமா. ஏன்னு கேளு. ஏன்பா? இருக்கிற பின்னால் அடிக்கிற உடுக்கு ஆ. வீட்டை விட்டு பிரிஞ்சு வந்து 4 நாள் ஆகுது பாத்துக்கோ. 4 ஆச்சு. ஆமா. வீட்டு ஞாபகம் இன்னும் ஒரு கண்ணை மறைச்சுக்கிட்டு இருக்கு. பொண்டாட்டி அவ. எப்படின்னு கேக்கியா? என்ன? அவ வீட்டம்மா சேலை 8 சேலை எடுத்து வச்சுக்காரு. 8 அழுக்கு சேலை. ஏன்னு கேளுதாய். ஏன்பா? ஒவ்வொரு நேரமும் பாட்டு முடிஞ்சோடனே ஒவ்வொரு சேலையை வச்சு மூடி படுக்குது. நான் கேட்டிட்டு படுத்தாருல. அவள பாசம் இருக்குன்னு சொல்லுதேன். போட்டால வச்சிருக்காங்க, அப்புறம் பாசம் இருக்காதா? அவள பாசம் இருக்கு பாத்துக்கோ. ஆ. இவராவது பரவாயில்ல, சேலை கொண்டு வந்திருக்கா, கொஞ்சம் நாகரிகமா போச்சு. சரி. நான் இருக்கார சிங்கடிக்கார எங்க மாமா. மாமா. அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? என்னது? அவ வீட்டம்மாவோட சுடிதார் கொண்டு வந்திருக்காரு. பஞ்சண்டா. சுடிதாரு. அது சுடிதார் காணுதா, அது கொஞ்சம் பெருசா இருக்கு பாத்துக்கோ. சரி. பிஞ்ச ஓலப்பட்டி மாதிரி இருப்பேன் நம்மள. ஆமா. அது அங்கதான். சரி. அவராவது பரவாயில்ல, ஆ. 8 சுடிதார் பறக்க வச்சிருக்காரு. அதுவும் கொஞ்சம் டீசெண்டா போச்சு. சரி. இதுக்கும் சம்பந்தமே இல்லாம அந்த கண்ணாடி போட்டு கட்டக்காரர் இருந்தாரு பாத்தியா? அவரு கட்டை அடிச்சுக்கிட்டு. கட்டை. அவர் என்ன கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? என்னது? அவர் வீட்டம்மாவோட நைட்டி கொண்டு வந்திருக்காரு. ஓ நைட்டி. கேட்டா பெண் ஆசையில அப்படி இருக்காரு. இப்போ நைட்டிய பார்க்க தான் போயிருக்காரு. நைட்டி மாத்த தான் போயிருக்காரு. சரி. சரி, நீ என்ன கொண்டு வந்திருக்க? ஏம்மா நானும் கொண்டு வரணும்னு நினைச்சேம்மா. ஆ. அவன் 2 காலையும் பாவாடை கட்டி விட்டுட்டு கேட்டா பழசோங்க புதுசோங்க. அவ இப்போ வந்தவா. ஆமா. அப்புறம் எப்படி போடுவா? அது கூட பரவாயில்ல தாயி. சரி. ஒண்ணு போட்டிருக்கா. ஆ. அது போட்டிருக்காளா போடலையானே தெரியல. அதுவும் இது ஒரே கலர்ல இருக்கு. தோட கலர்ல இருக்கு. கேட்டா லெக்கின்ஸுங்க. என்ன செய்ய? ஆமா. எப்படியோ இருக்கு. அது உனக்கு பெருமை தானப்பா. எனக்கு பெருமை. அதனால பெண்ணாசையும் வெறுக்க முடியாது. முடியவே முடியாது. அதான் சொல்லிருக்காங்க. என்ன சொல்லிருக்கான்? இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, இந்திரன் கெட்டது பெண்ணால, சந்திரன் கெட்டது பெண்ணால, உடுக்காரு கெட்டது பெண்ணால, தாளக்காரு கெட்டது பெண்ணால, கட்டக்காரு கெட்டது பெண்ணால, சரி. குடத்துக்காரன் கெட போறதும் பெண்ணால.